விஜய் அவர்கள் மக்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தார். மக்களும் விஜய் அவர்கள் மேல அதை விட மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஒரு மாற்றத்தை வேண்டும்ங்கிற சோசியல் மீடியாங்கிறது மிக பிரபலமாக இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கலாமே தவிர அதன் மூலமாக தான் விஜய் அவர்கள் வந்தாருங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதை மக்களும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சினிமா கவர்ச்சியில் உள்ள உட்காந்துரு அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் வேற யாரை உட்கார வச்சிருக்கலாம், உட்கார வைக்கல, உடன்பாடு இல்லை. அதனால் இவரை ஒரு டார்கெட் பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்தோட செயல்பட்டவர்கள் மத்தியில் இன்னைக்கு அதெல்லாம் தூளாக உடைச்சிட்டு வந்த 2 வாரத்தில் 710 கடைகள் மூடுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. காரணம் 60 வருஷமாக பண்ணாத ஒரு வரலாற்று சம்பவத்தை இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காங்க. எல்லா விஷயங்களையுமே பார்க்க 3 பேர் ராஜினாமா பண்ணி வந்திருக்காங்களே. இப்போ மேலும் சில பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தகவலும் வருது. குதிரை பேரம் பேச வேண்டிய அவசியம் விஜய் அவர்கள் இல்லைங்கிறத அவர் சொல்லியிருக்காங்க. அவர் கூட கூட்டணிக்கு வந்தவர்களும் அதை தான் சொல்கிறாங்க. இமேஜை காலி பண்ணுன்ற ஒரே நோக்கத்தில் தான் விஜய் அவர்களை இந்த அளவுக்கு எல்லா பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் பேசாமையே பல சாதனைகளை பண்ணியிருக்காரு. இன்னமும் பேசாமலே பல சாதனைகளே செய்யறது காத்துட்டு இருக்காரு. மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவரோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, கல்குவாரிகள்லாம் மூடப்பட்டிருக்கு, டாஸ்மாக்லாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதுவும் மூடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போதோ இந்த ஆட்சி 5 வருடம் கூட வராது அப்படிங்கிறத எதை வச்சு சொல்கிறாங்க? வேறு ஏதாவது நடக்க போதா, சதி மாதிரி எதாவது பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சந்தேகமாக மக்கள் பேசுகிறாங்க. நீங்கள் எதை வச்சு 5 வருடம் நடக்காது அப்படின்றீங்க, அப்போ நீங்கள் ஏதாவது மக்களுக்கு தொல்லை பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு கேள்வி வருது. 2வது சோஷியல் மீடியாவில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்கல, எங்கேயுமே ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பெருசாக எதுவுமே பண்ணல. அப்படி இருக்கும்போது எதுக்காக தொடர்ந்து இந்த அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க? அவர் அடுத்தடுத்து மக்கள் நல்ல திட்டங்களை செயல்பட விடாமல் பண்ணிட்டு இருக்காங்களா? இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க சார்? இன்றையோட தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்று 17 நாள் ஆகுது. 17 நாளில் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்கிறது அரசியல் கட்சி தலைவர் எல்லாருக்குமே தெரியும். மக்கள் அதை உணர்ந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே சோஷியல் மீடியாவில் தான் விஜய் அவர்கள் வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் அந்த சோஷியல் மீடியா விஜய் அவர்களுக்கும் மக்கள் அவர்களுக்கும் ஒரு பாலமாக இருந்தது வேணால் சொல்லலாம். ஒரு 100% ஒரு 20% இருந்ததாமன்னா சொல்லலாமே தவிர, ஆனால் விஜய் அவர்கள் மக்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தார். மக்களும் விஜய் அவர்கள் மேலே அதை விட மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஒரு மாற்றத்தை வேண்டுங்கிற நோக்கத்தில் விஜய் அவர்கள் வருகை மக்கள் எதிர்பார்த்தது. ஏற்கனவே அவருக்குள்ள இந்த ஒரு கிரேஸு நிறையா பாதிக்கப்பட்டது. அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு அவரை பர்சனலாக அசிங்கம் ஆபாசனை பேசின விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒரு தனி மனிதனாக போராடி கூட்டணிக்குள்ளே யாருமே வராத ஒரு சூழலில் தனி மனிதனாக போராடினார். 2 மாபெரும் தலைகள் எதிர்த்து அவருடைய குரல் கொடுத்தாரு. இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு மக்கள் சாதாரணமாக நீங்கள் ஒருத்தர் தூக்கி உட்கார வச்சிட மாட்டாங்க. அப்படி பார்த்தா சோஷியல் மீடியாவில் பல லட்சங்கள் கோடியெல்லாம் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவர் அரசியல் கட்சி வர முடிஞ்சதா? வந்திருந்தால் மக்கள் அது ஃபாலோ பண்ணி அவங்கள முதலமைச்சர் உட்கார வச்சிருக்க முடியுமா? பட் அது இல்லை காரணம். ஆனால் இங்கு சோசியல் மீடியாங்கிறது மிக பிரபலமாக இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கலாமே தவிர அதன் மூலமாக தான் விஜய் அவர்கள் வந்தாருங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதை மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பட் இங்கே குறிப்பாக நீங்கள் சொன்னது மாதிரி எவ்வளவோ விஷயங்களை பண்ணிகிட்ருக்கார் இந்த 17 நாட்களில். பட் இங்கே விஜய் அவர்கள் முதலமைச்சர் வர்றதை யாருமே எதிர்பார்க்கல. முதல்ல எதிர்பார்க்காதனால தான் திடீர்னு வந்த வருகை எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆச்சு. அப்போது எப்படியாவது இவர் முதலமைச்சர் அதை தடுக்கணுங்கிற ஒரு நோக்கம் ஒரு பக்கம் செயல்பட்டுருக்கு. இந்த 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு இருக்க சமயத்தில் 3 மணிக்கு மேலேயே நிறைய சம்பவங்கள் மாறுதலாக போச்சு. இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? அப்போது விஜய் அவர்களை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. இங்கே இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்பாக இருந்த எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன வேணுங்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி சொன்னால் சிறப்பாக இருக்கும். இப்போவும் நீங்கள் சொன்னது மாதிரி 5 வருடம் ஆட்சி நிலைக்காது, இந்த சில மாதங்கள் தான் வரும் அப்படிங்கிற அந்த செயல்பாடுகள் தனிப்பட்ட முறையில் விஜயை அவருடைய இமேஜை காலி பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்தோடையே செயல்படுறதா தான் நம்மளுடைய பார்வையே இருக்குது. ஆனால் இந்த சோசியல் மீடியாங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்கிறத நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் சார். இதற்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் அவர்கள் அந்த பதவி ஏற்ற அந்த நேரத்தில் இப்போ சொன்ன இல்லைங்களா, அந்த நேரத்தில் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இவர் தான் முதலமைச்சருங்கிற அந்த ஒரு தாட்ஸ் வந்தாச்சு. பரபரப்பாக பேசப்பட்டிருக்கும் போது 2 கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைச்சிடலாம்
60 வருடமாக கீரி பொம்மை மாதிரி இருந்தவர்கள், எதிர்முதிர்மா இருந்தவர்கள் வந்து திடீர்னு இங்கே ஒரு தனிநபர் 3வது நபர் வரும்போது அங்கே அவரோட சீட்டில் உட்கார வைக்க வேண்டாம்ங்கிற ஒரே நோக்கத்தோடைய பேசின விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுவும் இப்போ கூட்டணியிலிருந்து வெளியே போன கட்சிகளுடைய நிர்வாகிகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களுக்கு இப்போ தான் தெரிய வருது. அப்போ இது நிஜம் தானா இது? ஏன்னா அவர்களே பேசும்போது மக்கள் இன்னைக்கு அப்படியே கண்ணெல்லாம் விழிச்சு ஆச்சரியங்களோட பார்க்குறாங்க. இப்படி ஒரு சம்பவமா? என்ன நேற்று வரைக்குமே அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு திடீர்னு ஒரு மனிதன் வரும்போது இப்படி ஒரு ஒரு அது கூட்டணி உருவாகிறது ஆட்சேபிக்கிற நோக்கம் வந்து இது மக்கள் மத்தியில் இங்கே ரொம்ப இமேஜ் மற்றவர்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பாயிலர்ஸுங்கிறது தான் நிஜம். பட் அதையும் மீறி அந்த கூட்டணியை நிறைய கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள் வந்து உடன்பாடு இல்லை. அதன் விளைவாக தான் விஜய் அவர்களுக்கு ஆதரவுங்கிற பேரில் ஒரு 5 நபர்கள் வந்து வெளியில் வந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது ஏன்னா காங்கிரஸ் கட்சி முதல்ல வெளியில் வந்து 5 பேரோட ஆதரவு தெரிவித்ததே வந்து அவர்களுக்கு 4 மணிக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது அவங்க கூட நாங்கள் ஏன் வெளியில் வந்தோம்னா, இவங்க டெல்லி கூட பேசின அந்த ஃபோன் காலே நாங்கள் பார்த்தோம். எஸ், டெல்லியிலேருந்து பேசுகிறாங்க, இவ்வளோ நாள் நாங்கள் டெல்லியை எதிர்த்து போராடுறோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா டெல்லி கூட இந்த அளவுக்கு உறவில் இருக்கிறாங்கன்னு அதிர்ச்சியில் தான் நாங்கள் வெளில வந்தோம். இதே தான் மற்றவர்களும் சொன்னாங்க. என்னங்க டெல்லி எதிர்த்து நாங்கள் தான் குரல் கொடுக்குறோன்னா கட்சியில் டெல்லி கூட இவ்வளோ இறக்கமாக இருக்கிறாங்கன்னு ஒவ்வொருத்தராக வெளில வர ஆரம்பித்தாங்க. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு சார். ஆனால் இவங்க தான் ஏதோ பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. இல்லை அதுதான் அது வந்து எதிர்பார்க்கல இப்படி ஒரு உல்டா கூட்டணி போகும், நம்ம எதிரியே கூட்டு வந்து முதலமைச்சரை உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இவர்களுக்கு வந்து உடன்பாடு இல்லாத ஒரு காரணம் தான். ஏன்னா யார் தமிழகத்தில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவர்களை வர வைக்கிறதுக்கான ஒரு வேலைகள் பார்க்கும்போது இங்கே அவர்களுக்கு இஷ்டம் இல்லை. அதன் விளைவாக தான் வந்து திடீர்னு உடனடியாக ஆதரவு கொடுக்கப்பட்டு விஜய் அவர்களை தமிழக முதலமைச்சரை உட்கார வச்சது காரணமே அதுதான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு 3 நபர் நேற்று கட்சியிலிருந்து வெளியில் வந்து ராஜினாமே செஞ்சுட்டாங்க. சபாநாயகர்கிட்ட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த 3 இடங்களுக்கும் பை எலெக்ஷன் வரும், இடைத்தேர்தல் வரப்போகுது. ஸோ திருச்சி கிழக்கு 1 4 தொகுதியில் இப்போ வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது. அங்கே அவர்களே வேட்பாளர் நியமிக்க வைக்கலாமாங்கிற ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று போயிட்டுருக்கு. பட் இவருடைய பலம் இப்போ ஏறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து பிரபலமான சினிமா நட்சத்திரங்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சதை நீங்கள் தெரியும். ஆந்திராலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி யாருமே போய் உட்கார முடியல. அதாவது அந்த முதலமைச்சர் நாற்காலி போய் உட்கார வைக்க முடியல. இங்கே தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஆரம்பித்து கட்சியும் கலைஞ்சு போச்சு. இப்போ கிட்ட ஒரு நபர் கூட உறுப்பினர் இல்லைங்கிறதா நிலவரமாக இருக்குது. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டெப்டி சிஎம் பவன் கல்யாண் அவர்கள் கூட விஜய் அவர்களை பார்த்து பிரமிச்சு ஒரு வந்து வாழ்த்துக்களை சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. 2 வருஷத்தில் மக்கள் மனசில் இடம் பிடிச்சி மக்கள் ஆதரவோட 108 சீட்டுகளை வாங்கி இன்னைக்கு தமிழகத்தின் முதலமைச்சருக்கான என்னால் அதை வந்து அதாவது ரொம்ப வியப்பாக பார்க்குறேங்கிறாரு, ஆச்சரியமாக பார்க்குறேங்கிறாரு. இப்போ அங்கே ஒரு பிரச்சனை அவருக்கு உருவாகி இருக்கு. அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் மக்கள் வந்து நீ விஜய் அவர்கள் மாதிரியே நீங்கள் இறங்கி வாங்க, நீங்கள் அதாவது ஆந்திராவோட முதலமைச்சராக வாங்கன்னு சொல்லி அவருக்கு ப்ரெஷர் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்த சொல்கிறார் பவன் கல்யாண் அவர். அதனால் விஜய் அவர்கள் வந்து தனி ஒரு மனிதனாக மக்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கையின் காரணமாக தான் நீங்கள் உட்காந்துருக்காருங்க தான் இது நிஜமான உண்மை. அவர் இன்னொன்று சொல்லியிருந்தாரு, கட் அவுட் வைக்கல, பெருசாக எந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, போஸ்டர் கிடையாது, எதுவுமே இல்லாமல் வந்துட்டாரு. அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர் சோஷியல் மீடியாவில் வந்துட்டாரு அப்படின்றாங்க. சோஷியல் மீடியாவில் இவர் எங்கேயுமே ஆடு கொடுக்கலையா சார்? ஒன்றுமே கொடுக்கல. எந்த ஆடு கொடுத்தாரு எனக்கு தெரியல, எந்த பேப்பரில் ஆடு கொடுத்தாருன்னு தெரியல. சோஷியல் மீடியாவில் போன ஆடு என்னங்கிறது மக்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போதோ இவங்க சோஷியல் மீடியாவில் பார்த்து தேர்ந்தெடுத்தாங்கன்னா சோஷியல் மீடியாவில் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் அதிகமாக ஓடிட்டு இருந்தால் அதை பார்த்து தானே தேர்ந்தெடுத்துருக்கணும். கண்டிப்பாக சினிமா கவர்ச்சினாங்களே, சினிமா கவர்ச்சினா இதுக்கு முன்னாடி நிறைய நடிகைகள்லாம் வந்திருக்காங்கல்ல, அதில் இல்லாததுல இவர்கிட்ட என்ன சினிமா கவர்ச்சி? ஒரே கவர்ச்சிங்கிறது எடுத்துக்க முடியாது. ஒரு மாஸ் அவ்வளோதான் சார். ஒரு வந்து அடையாளம். நம்ம வந்து சினிமாவில் நிறைய விஷயங்கள் அவர் கருத்துக்களை சொல்லியிருக்கார் சமீபத்தில். அப்போது இங்கே மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குற ஒரு சமயமாக இருக்கு. சரியான இடத்துல உள்ள வர்றார், அதான் உட்கார வச்சாங்க இல்லையா? அப்போ அதனால் அந்த ஒரு சினிமா கவர்ச்சியில் உள்ள வந்து உட்காந்துரு அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் வந்து வேற யாராவது உட்கார வச்சிருக்கலாம். உட்கார வைக்கல, உடன்பாடு இல்லை. இன்னைக்கு இளைஞர்கள் பூரா அரசியல் சார். இப்போ நீங்கள் வந்து வெளி விஷயங்களை கூட பார்க்காம அரசியல் கட்சி விஷயங்கள் நிறையா பார்த்துட்டு இருக்காங்க. இளைஞர்கள் நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இவரை வந்து ஒரு டார்கெட் பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்தோட செயல்பட்டவர்கள் மத்தியில் இன்றைக்கி அதெல்லாம் தூளாக உடைச்சிட்டு
மக்களுக்கு என்ன செய்யணும், நாம் என்ன செய்யணுங்கிற அளவு தான் கொண்டு போயிட்டுருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். விஜய் அவர்கள் வந்து நேரடி சொன்னதா 17 நாட்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கிறத அதை பேசாமல் கொள்ளாமல் அவரை வந்து மறைமுகம் நேரடியாகவே அட்டாக் பண்ணி அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது இங்கே மற்ற கட்சியிலிருந்து இப்போ 3 பேர் வந்த ஒரு விஷயம் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் 3 கட்சியிலேருந்து 3 பேர் வந்து ராஜினாமா பண்ணி இப்போ இடைத்தேர்தல் வரப்போ சொல்லியிருக்கேன். இப்போ சபாநாயகர் வந்து ஜேசிடி பிரபாகர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க இப்போ அந்த மேட்டத்தை. இப்போ இவருடைய ஆட்சி சிறப்பாக இல்லைன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை முதல் தயவுசெய்து புரிஞ்சுங்க. இப்படி ஒரு பக்கம் போகும்போது எனக்கு வந்து முக்கியமாக ஒரு ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா, முதல்வன் படம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அந்த படத்தில் நான் வந்து இருந்திருக்கேன் சங்கர்களோட. அது அந்த விஷயந்தான். இப்போது 17 நாள் இவ்வளோ விஷயங்களை ஒரு ஒன் பை ஒன்னாக பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து பார்த்து தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவைங்கிறத வந்து மற்றவர்கள் பேசி ஒரு மாதிரி ரூட்டில் கொண்டு போனால் சிறப்பாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து அவரை மட்டுமே டார்கெட் பண்ணி ஒரு விஷயம் பேசப்பட்டுகிட்டே இருக்கும்போது தான் இங்கே அதாவது என்னுடைய பார்வை என்ன தெரியுதுன்னா, விஜய் அவர்கள் வந்து அதான் ஏதாவது ஒரு நாட்டுக்கும் மக்களுக்கும் சேர்ன்ற அந்த ஒரு பாதையில் போயிட்டு இருக்காரு. பட் இங்கே அவர் டைவர்ட் பண்ணுறது மாதிரியான சில விஷயங்கள் இப்படி போகும்போது எனக்கு அந்த படம் ஞாபகம். ஒன்று, நான் நாட்டையும் மக்களையும் பார்த்து செயல்படுறதா, இல்லை இவர்கள் விமர்சனத்துக்கு நான் பார்த்து அதையே சிந்திச்சு நான் வந்து யோசிச்சுட்டே இருக்க முடியுமா எனக்கு? அப்போ வந்து என்னை டைவர்ட் பண்ணுறது மாதிரி சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் விஜய் அவர் தரப்பு ஒரு அதாவது தமிழக முதலமைச்சர் ஒரு தகவலாக இருக்குது சார். இப்போ அதான் ஒரு டைலாக் இருக்கும் சார், நான் நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை ஏது செய்வேன்னு அதை பார்த்துட்டு இருக்கிறதா, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்றதா உங்கள் பின்னாடி ஓடிட்டு இருப்பேனா அப்படின்னு சொல்லி கோவமார்ஜுன் பேசுவார். அதுதாங்க எல்லா பேரோட பார்வையுமே முதல்வர் படத்தை அப்படியே கண்முன்னாடி நிறுத்திட்டு இருக்காரு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படிங்கிறதா. சங்கருக்கு எப்படி இந்த நாலேஜ் இருந்துன்னு தெரிலங்கப்பா. பிரமாதம் பண்ணியிருக்காருங்கப்பா. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி பேசும்போது சங்கரை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது பாருங்க. அதை என்ன காரணம்னா, இப்போ நாடு முக்கியம், மக்கள் முக்கியம். அதை தயவு செய்து வந்து விஜய் அவர்கள் மட்டும் டார்கெட் பண்ணாமல் இதே சிறப்பாக செயல்பட்டு சில விஷயங்கள் நீங்கள் எடுத்து சொன்னால் இன்னும் நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஏனால் இப்போ முக்கியமான ஒரு விஷயம், இந்த பயிர் தள்ளுபடி ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு கடைசியை சொல்கிறேன். முந்தைய ஆட்சியில் நடந்த ஒரு விஷயந்தான். இப்போது இது ஒரு பக்கம் போக, இந்த டாஸ்மார்க் இருக்கு இல்லைங்களா, அந்த 10 ரூபாய் வாங்குறத வந்து இம்மிடியேட்டாக வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்லிட்டார். இம்மிடி நடவடிக்கை. ரெண்டாவது 10 மணிக்குள்ளே நீங்கள் கடையை லாக் பண்ணிடணும். 2 நாளைக்கு முன்னாடி அவர்களுடைய சில போராட்டங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இது மக்கள் இந்த இதனால தான் நிறைய விஷயங்கள் தவறு நடக்கிறதுனால தான் இப்போ படிப்படியாக குறைக்கப்படுது. இப்போ 717 கடைகள் கிட்டத்தட்ட மூடியாச்சு. வந்த 2 வாரத்தில் 717 கடைகள் மூடுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. கடந்த முறை 500 கடைகள் மட்டுமே மூடப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. 5 வருடமாக. இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கல்குவாரி 18 கல்குவாரிகள் வந்து மூடப்பட்டிருக்கு. இப்போ அது தவிர இந்த ஆற்று மணல் வந்து கொஞ்சம் அது வந்து ரொம்ப எடுக்கதான ஒரு விஷயம் போய் அதை லிமிட்டடாக தான் எந்த மெஷர்மெண்ட் கொடுத்தோமோ அதுதான் எடுக்கணும், அந்த ஸ்கேல்லேருந்து மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆய்வு பண்ண சொல்லி அந்த ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கனிம வளங்கள் வந்து எங்கேயுமே அதர் ஸ்டேட்டுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட அதுக்குள்ளே வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கு சார். இப்போ தான் இவ்வளோ சிறப்புகள் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை கொஞ்சம் பேசுனா நன்றாக இருக்கும்னு தான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். இப்போ முக்கியமாக அந்த பயிருக்கு விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி இருக்குல்ல, அதுக்குள்ளே நான் வந்துடுறேன். இப்போ இந்த குறு விவசாயிகள் இருக்கு இல்லையா, 50,000 வாங்கியிருப்பாங்க. அவர்களுக்கு 100% வந்து அந்த 50,000 ரூபாய் வந்து தள்ளுபடி பண்ணிட்டார். சிறு விவசாயிகள் இருப்பாங்க, அவர்களுக்கு வந்து இந்த 50,000ல் 50% அவங்க வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. பெரு விவசாயிகளுக்கு வந்து 5,000 கடன் வசதி தள்ளுபடி பண்ணுறாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா கடந்த 2025 மே மாதத்துலேருந்து இந்த பிப்ரவரி 2026 வரைக்கும் உள்ள அந்த கடன் விஷயத்தை இப்போ விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஏற்ற முன்னாடி இந்த விவசாயிகளுக்கு வந்து அந்த கடனை தள்ளுபடி செய்திருக்கார். போன ஆட்சியில் நடந்தது. இவர் எந்த இதுவும் கிடையாது, மக்களுக்கு நல்லது செய்யணும்னா எதை வேணாலும் வந்து தொடர்ந்து நான் செய்வேன் அப்படிங்கிறத இப்போ காட்டுதா? இப்போ உங்களுக்கு அதை இதில் குறிப்பாக ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விவசாயிகளில் வந்து 14,22,555 விவசாயிகள் வந்து பயனடைகிறாங்க சார். இதன் மூலமாக அரசுக்கு என்ன செலவு தெரியுமா? 2,044 கோடி ரூபாய் செலவாகுது. பட் இதை பார்க்கல. விவசாயிகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். இப்போ கூட பாருங்க, கடந்த 10 நாளைக்கு முன்னாடி விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஐயாக்கன் அவர்கள் 200 பேரை கூட்டு வந்து முதலமைச்சரை பார்த்துட்டு போய் விஷயங்கள் சொல்லும் போது தான் பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 கோடி ரூபாய்க்குள்ளதை வந்து உங்களுக்கு வருங்கிற அளவுக்கு மேல் அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு பேசப்பட்ட ஒரு தகவல் இருக்கு உங்களுக்கு.
பல விவசாயிகளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுன்றது மிகப்பெரிய குறிக்கோளில் இது நான் பார்க்கப்படுது. இது ஒரு புறம். சிறப்பான செயல்படுகிற மக்கள் மத்தியில் நீங்கள் எதுவுமே எடுபடாதுங்கிறதுக்கு இந்த விஷயங்கள் ஒரு சான்று. இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் இருந்தது கலைத்துறை, சினிமா துறையிலேருந்து வந்தவர். ஓகே. இப்போது தயாரிப்பாளர்கள் சங்கங்கள்லாம் போய் நேரடியாக விஜய் அவர்களை பார்த்துட்டு பேசி வரும்போது கூட ஒரு சிறப்பான விஷயத்தை விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. முதல் 7 நாட்களுக்கு 5 காட்சிகள் நீங்கள் திரையிடலாம்னு சொல்லி. இது அவர்கள் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க. அந்த வெள்ளி சனி 3 நாள் மட்டும்தான் 5 காட்சி பெர்மிஷன். இப்போ 7 நாட்களுக்கு 5 காட்சி. இது தவிர உள்ளூர் பண்டிகைகள் ஒன்று வரும் உங்களுக்கு, அந்தந்த ஊரில் வரும், அதுக்கு 5 காட்சி போடுங்கட்டாங்க. சனி ஞாயிறு 5 காட்சி. ஸோ பெர்மனண்ட்டாக இது உண்மையிலேயே வந்து தயாரிப்பில் வாழ வைக்கிற ஒரு செயல் இது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது தவிர அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி விஷால் பேசுனது நிறைய விஷயங்கள் தெரியும். அவர் ஏற்கனவே படம் டைரக்ட் பண்ணவர், ஆக்ட் பண்ணவர், சினிமா துறையில் இருந்தவர், எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சால் இந்த துறையை வந்து முதலமைச்சர் கொடுத்துருக்காருங்கிற ஒரு விஷயத்தில் இப்போ அவர்களே போய் ராஜ்மோகன் அவர்களை போய் இந்த தயாரிப்பாளர் சங்கம் போய் விஜய் அவர்களை பார்த்துட்டு வந்தது மாதிரி இந்த பிஆர்ஓ யூனியன் சார்பாக ராஜ்மோகன் அவர்களை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவர்களுக்கு வேண்டிய சில சலுகை வேணும்னு சொல்லி டைமண்ட் பாபு, விஜயமுரளி, பாலன், சத்யா, யுவராஜ்னு சொல்லி சங்கத்தை சேர்ந்த முக்கியமான நபர்கள் போய் பார்த்துட்டு போது ராஜ்மோகன் அவர்கள் வரவேற்று கலைத்துறைக்கு என்னென்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் செய்வேன். முதல்வர் விஜய் அவர்களும் அதுதான் சொல்லியிருக்காங்க. சினிமா வளரணும், தயாரிப்பாளர் வாழணும்னு சொல்லியிருக்காங்கன்னு. அப்போ இங்கே வந்து ராஜ்மோகனுடைய செயல் எப்படிங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். அதுக்கு தான் இந்த விஷயத்தை சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். ஸோ அதனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வந்ததுக்கு பிறகு நாட்டுக்கும் மக்களுக்கும் கலைத்துறைக்கும் விஜய் அவர்கள் கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக எல்லா பேரும் பார்க்குறாங்க சார். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை வரும்போதோ கரெக்டாக அந்த என்னைக்கு தேர்தல் வருதோ அப்போ மட்டும் போவாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உள்ளே போய் உழுவாங்க, மண்ணெல்லாம் நடப்பாங்க, அப்படிலாம் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓட்டெல்லாம் போட்டதுக்கப்புறமா அதோட காணாமல் போயிடுவாங்க. அடுத்த 5 வருஷம் காணாமல் போயிடுவாங்க, விவசாயிகள் விட்டு போயிடுவாங்க. அப்புறம் விவசாயிகள்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க, அது அப்படியுமே நடக்காது. திரும்பவும் அடுத்த தேர்தல் வரும்போது தான் வருவாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்தார், அதை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டார். ஏங்க நீங்கள் விவசாயத்துக்கு கடைசியாக போகிறதா சொல்கிறீங்க, மொத்தத்துக்கே தமிழ்நாட்டுக்கே கடைசியாக அந்த 1 மாதம் தானங்க போகிறாங்க, இது வரைக்கும் போயிருக்காங்க. அதுதான் எல்லாரும் பேசுறது ஒரே காரணம், 60 வருஷமாக பண்ணாத ஒரு வரலாற்று சம்பவத்தை இப்போ வந்து முதல்வர் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காங்க. எல்லா விஷயங்களையுமே பார்க்கப்படுது. கூட்டணி ஆட்சி தத்துவத்தை வந்து எல்லா பேரும் கொண்டு சொன்னாங்க, யாருமே கொண்டு வரல. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு பேசப்பட்டவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே ஏன் இந்த கூட்டணி ஆட்சி வைக்க மாட்டாங்க அப்படின்னா, நம்ம கூட்டணி பகிர்ந்து கொடுத்தோம்னா நம்ம தப்பு செஞ்சால் அவங்க தட்டி கேட்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் மினிஸ்ட்ரியில் வந்து இடமே தரமாட்டாங்க. நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நம்மளை யாரும் கேட்க முடியாது, நம்மக்கிட்ட தான் பவர் இருக்குன்னு. ஆனால் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியிலையும் கொடுத்துருக்காரு. அப்படின்னா எங்கள் சைடில் ஏதாவது தவறு இருந்தாலும் நீங்கள் தைரியமாக கேளுங்க, அதை நாங்கள் வந்து தாராளமாக மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறப்ப தைரியமாக நீங்கள் கூட்டணி ஆட்சி வைக்கலாம்ல சார்? இல்லைங்க, அவங்க முன்னாடி சொன்னதே விஜய் சார் தானே சொன்னாங்க, ஆட்சியிலையும் பங்கு அதே எழுத்து பங்கு, கூட்டணி ஆட்சியை கண்டிப்பாக இருக்கும்னு தான் சொன்னார். அவர் இன்னைக்கு பண்ணலை. அதை ஃபஸ்ட்டு மாநாட்டில் மக்கள்கிட்ட பேசும்போது அதான் சொன்னாங்க. பட் இங்கே அது இனிமேல் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் வரும், அதற்கு வந்து கொடியசைச்சு அதை ஆரம்பித்து வச்சது வந்து இந்த விஜய் அவர்கள் அப்படின்னு மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான்கள், ஆதரவு தந்தவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இது சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது சார். அதனால் நீங்கள் சொன்னது மாதிரி தவறுகள் நடக்குதுங்கிறது இல்லை, இவருடைய லட்சியமே நாட்டுக்கு பண்ணணும் தான், பணம் சம்பாதிக்க வரலன்ட்டார். தவறு நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பே கிடையாது. என்னன்னா சில விஷயங்கள் நடக்கும்போது கூட்டணி ஆட்சி இருந்ததுன்னா அந்த சட்டத்திட்டங்கள் போடும்போது மக்களுக்கு நலன் படுற சில விஷயங்கள் சொல்ல போகும்போது கலந்து ஆலோசிப்பாங்க. அப்போ அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அவர்கள் பார்க்கும்போது அப்பா ஏங்க 60 வருஷமா இல்லாதவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது எல்லாருடைய பேர் அதுதாங்க இருக்காது. அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த விஷயத்தில் வந்து இது வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து சொன்னதை லைனாக செஞ்சுக்கிட்டே வர்றாரு அப்படிங்கிறது தான். கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் அதாவது உங்கள் ஏரியாவில் வந்து இதுமாரி ஏதாவது இஷ்யூ இருக்குதா, பிரச்சனையாக இருந்தால் கூட சொல்லுங்கள். தாவேக்காவை சேர்ந்தவர்கள் 3 பேர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அதையும் நீங்கள் பாருங்கள். அதான் சொன்னார், என் கட்சியாக இருந்தால் கூட அவங்க தப்பு செஞ்சால் நாங்கள் அதிரடியாக நடவடிக்கை எடுப்போம், அதையும் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சார். நன்றி. நீங்கள் சொன்னது மாதிரி இந்த 3 பேர் ராஜினாமா பண்ணி வந்திருக்காங்களே, இப்போ மேலும் சில பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தகவலும் வருது, சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட இடைத்தேர்தல் வந்ததுன்னா பொசுக்கு நிறைய இடைத்தேர்தல் வந்தாலும் வரலாம், மெஜாரிட்டி டிவிக்கே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிற ஒரு தகவலும் வந்துட்டு இருக்கு.
சார் எல்லாரும் சொல்றாங்க இன்னொரு கட்சியில இருந்து இவங்க வர்றாங்கன்னா எல்லா கட்சியில இருக்கிறவங்க எல்லா கட்சிக்கும் போக தான் சார் செய்வாங்க. Yes. அது டிவி கேட்க மட்டும் போனா மட்டும் ஏன் இவ்வளவு கோவப்பட்டு பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. கடந்த முறை ஒரு கட்சியில இருந்தவங்க இந்த முறை வந்து கட்சியில வந்து நின்று இப்போ வந்து வெற்றி பெறலையா ஒருத்தவங்க? ஒருத்தவங்கல நிறைய பேர் நிறைய இருக்காங்க. பேர் இல்ல சொல்றேன், முக்கியமானவர் சொல்றேன் அதனால. அப்போ எதிர்ப்புறம் இருந்தவர்களே நீங்க ஒன்று சேரும் போது இன்னொருத்திலிருந்து ஆட்டோமேட்டிக்கா வரும்போது அது ரெட் கார்பெட் போடுறாரு, வாங்கன்னு சொல்றாரு விஜய் அவர்கள், வெளியில போன்னு சொல்லல. அப்போ அதான் சொல்லல, வந்தார வாழைப்பு தமிழகம், வீட்டுக்கு வந்தவர் உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறது மரியாதை, அதை தான் விஜய் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காரு அவ்வளவுதான் கட்சியை. ஏன்னா எவ்வளோ அதிகமான உள்ள எம்எல்ஏக்கள் வராங்களோ இன்னும் வந்து 5 வருஷத்துக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குன்றதுனால அதை அவங்க பண்றாங்க. ஆனா மற்ற கட்சிக்கு வந்து மாறி போனா மட்டும் எதுவுமே பேச மாட்டாங்க. இந்த கட்சிக்கு வந்தா மட்டும் ஒரு ஸ்ட்ராங்கா இதுன்னு பேசுவாங்களோ. மறைமுகமா குதிரை பேரம்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. குதிரை பேரம் பேச வேண்டிய அவசியம் விஜய் அவர்கள் இல்லைங்கிறத அவர் சொல்றாங்க. அவர் கூட கூட்டணிக்கு வந்தவர்களும் அதை தான் சொல்றாங்க. குதிரை பேரம் எங்கே நடந்தது, யார் மூலம் நடந்தது, அதை வெட்ட வெளிச்சமும் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 10 ரூபா செலவு பண்ணாம மக்களுடைய செல்வாக்கள் வந்து ஆட்சி அமைச்சு உட்காந்துருக்காருங்கும் போது அவர் எந்த பேரும் பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா நான் சொல்லிக்கல விரும்புறேன். மக்கள்கிட்ட பணம் கொடுத்தே ஓட்டு வாங்கணும்னு நினைக்காதப்போ பணம் கொடுத்து மற்றவங்களை வாங்கணும் அவசியமும் கிடையாது. இல்லை, கண்டிப்பா மக்கள் அதில் இருக்கும்போது எதுக்கு சார் பணம் செலவு பண்ணணும்? நம்ம மக்களுக்கு நல்லது செய்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பணம் கொடுத்தா தான் நம்ம ஜெயிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அப்படி தான் போயிட்டு இருக்கு. நம்ம இதெல்லாம் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறோன்னா இந்த நியூஸ் எல்லாம் வரவிடாமல் பார்த்துக்கிறாங்க, அவ்வளோதான். எஸ், நல்லதை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டேன்னா மக்கள் மத்தியில் இன்னும் இமேஜ் அதிகமாகிடும். இமேஜை காலி பண்ணுன்ற ஒரே நோக்கத்தில் தான் இப்போ விஜய் அவர்களை வந்து இந்த அளவுக்கு எல்லா பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் பேசுபவர்கள் பேச தான் செய்வாங்க, தடுக்க முடியாது. அவர் பேசாமையே பல சாதனைகளை பண்ணியிருக்காரு, இன்னமும் பேசாமலே பல சாதனைகளை செய்யறது காத்துட்டு இருக்காரு. அது நடக்கும் பாருங்க. நன்றி சார். நன்றி சார்.